என்னது ஒருத்தருடைய பெயர் எழுத்து தலையெழுத்தையே மாத்துமா? இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கோமலவல்லி தமிழ்நாட்டையே ஆண்டாங்க, மக்களுடைய மனசுல நிறைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். முத்துவேல் எல்லாருடைய மனசுல இடம் பிடித்த ஒரு பெரிய சாணக்கியர் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுவே நான் எப்படி சொல்றேன், புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லும் போதே தைரியம் தெரிக்குது இல்லையா? அப்ப அந்த பெயருக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத உங்களால உணர முடியுது இல்லையா? அதே மாதிரி டாக்டர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் வருது பாருங்க. அப்போ ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடையாளம். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன ஒரு அமைப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த போறது உங்களுடைய பெயர் மட்டுமே. அதுவுமே உங்க பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு அமையக்கூடிய மிக கச்சிதமான பெயர் உங்க வாழ்க்கையை லக்கி பாஸ்கரா மாத்தும் அப்படின்னு சொன்னா அது மிக இயல்பான ஒரு விஷயம்தான். அது அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா உங்க லைஃப்ல எவ்வளவோ சிரமங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் பொழுது திலீப் எப்படி ஏஆர் ரஹ்மானா மாறினாரோ, எப்படி 2 கைகள்ல ஆஸ்கார் வச்சிருந்தாரோ, அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்க வாழ்க்கையிலுமே உருவாகும். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்குமே கிடைக்கும் அப்படிங்கறது உறுதியாகவே சொல்ல முடியும். உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் விரும்புனீங்கன்னா உங்க பெயரை சரி பாருங்க, வெற்றி பெறுங்க.